ஸோ கைஸ் இன்னைக்கு நான் என்ன ஆகணும்டா ஐபிஎல் 2026 ஒவ்வொரு டீம் இருக்கிற ஸ்குவாடை பற்றி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாடின் தலைமையில் நடக்க போகிற இந்த டீமில் ருத்ராஜ் கெய்க்வாட் ஸோ நல்ல பேட்ஸ்மேன், ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கிறார். ஸோ அவர் டீமுக்கு வந்தது ஒரு நல்ல. அடுத்ததாக டெவால் பிராவிஸ், சவுத் ஆஃப்ரிக்கா யங் ஹேபிலி. டெவால் பிராவிஸ் ரீசெண்ட் ஃபார்ம்லெஸ் அந்த மாதிரி விளையாடுறார், போலிங் போடுறார். அது இல்லாமல் T20 சும்மா அந்த மாதிரி ஃபார்மில் கிட்டத்தட்ட 10ல் இருக்கிறார் கரண்ட் ரேங்கில். ஸோ இவர் நல்ல பிளேயர் தான். அடுத்ததாக ஆயுஷ் மாத்ரே. ஸோ சென்னை சூப்பர் கிங்ஸ் ஓப்பனர் ஆயுஷ் மாத்ரே. ஸோ குட் பேட்ஸ்மேன், ரீசெண்டாக நல்ல ஃபார்மில் இருக்கிறார். பார்ப்போம் என்ன செய்ய போகிறார். அடுத்ததாக மேத்யூ சாட், ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு நல்ல பேட்ஸ்மேன், டீசென்ட் ஃபார்ம்ஸ் அந்த மாதிரி விளையாடி கொண்டிருக்கிறார். ஸோ இவர் T20 மேக்கில் கிட்டத்தட்ட 80 பொசிஷன் இருக்கிறார். பார்ப்போம் ஏதாவது ஒரு முயற்சி செய்து முன்னுக்கு வருவார் என்று நம்பிக்கை இருக்குது. அடுத்ததாக சஃப்ரஸ் கானை பொறுத்த வரைக்கும் யங் பேட்ஸ்மேன். ஸோ பேட்டிங்கில் பெருசாக இன்ட்ரூ காட்டலை. பார்ப்போம் தேவண்டி செய்வார், அதை நாங்கள் பார்க்கணும், எதிர்பார்ப்பொன்று இருக்கும். அடுத்ததாக ஆல்ரவுண்டர்ஸில் சிவம் டூபே, ஆர்ச்சாமி, நம்முடைய சிவம் டூபே எடிசன்ஸ் அந்த மாதிரிலாம் அடிக்கின்றார். ஸோ 3 கோல் கிடைச்சது, 10 ரன். சவுத் ஆஃப்ரிக்கா ரன் அடிக்கிறார். மற்றபடி இல்லை பேட்ஸ்மேன் கரண்ட்டில் கிட்டத்தட்ட பேட்டிங் ஆல்ரவுண்டர் ஃபார்மஸில் கிட்டத்தட்ட 17 இருக்கிறார். ஸோ நல்ல பேட்ஸ்மேன் சொல்லலாம். அடுத்தாக ஜெனோ கிருஷ்ணா கோஸ், அவரை பொறுத்த வரைக்கும் டெபியூட் பண்ணுற மேட்ச்னு நினைக்கிறேன். ஸோ பெருசாக விளையாடலை. ஸோ கேரளில் டெபியூட் பண்ணையில் பார்ப்போம் இனி இம்பேக்ட் கொடுப்பாருன்ட்டு. அடுத்ததாக ஓவர்டன், இங்கிலாண்டை சேர்ந்த ஒரு போலிங் ஆல்ரவுண்டர் ஜிபி ஓவர்டன். ஸோ சச் அ குட் போலர். ஸோ பேட்டிங் சும்மா அந்த மாதிரி கலவி கணிக்கிறார். ஸோ இவர் மாதிரி ஒரு பிளேயர் தேவை டீமுக்கு. ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆல்ரவுண்டர். அடுத்ததாக ஆன்சல் காம்போஜ், சிஎஸ்கேவின் பழைய அன்னால் நல்ல போலரான ஆன்சல் காம்போஜ் ஃபாஸ்ட் மீடியத்தில் அந்த மாதிரி போடுவார். ஸோ இவரெல்லாம் T20 கட்டாயம் தேவைப்பட்ட ஒரு ஆள். அடுத்ததாக சக்கரை ஃபர்கஸ். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் கிங்னு சொல்லலாம். ஆஃப்டர் ட்ரெண்ட் போல்ட் த குட் ஸ்விங் போலர். ஸோ ரைட் ஹேண்ட் போலரான இவர் சும்மா அந்த மாதிரி ஸ்விங் போட்டு கண்டிக்கிறார். ஸோ